வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். கானா நாட்டின் நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பிரதிநிதியாக தான் உரையாற்றுவதாக குறிப்பிட்டார். 140 கோடி இந்தியர்களின் நற்பெயர் மற்றும் வாழ்த்துக்களையும் தான் பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். பொன்னாடு என போற்றப்படுவது கானா என்றும் பிரதமர் மோடி தனது உரையில் குறிப்பிட்டார். 208 நகர்ப்புற நலவாழ்வு நிலையங்களையும் 28 ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 3 ஆண்டுகளுக்கு முன் சட்டமன்றத்தில் பேசும்போது மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் 708 நகர நலவாழ்வு மையங்கள் அமைக்கப்படும் என கூறியதாக குறிப்பிட்டுள்ளார். 2023ஆம் ஆண்டு முதற்கட்டமாக 500 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் திறக்கப்படுவதாகவும் இன்று 2ஆம் கட்டமாக 52 கோடி ரூபாய் செலவில் புதிதாக 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 60 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 28 ஊரக ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 22 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆகியவற்றையும் திறந்து வைத்ததாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அருகே ஜமீன் பல்லாவரத்தைச் சேர்ந்த 6 வயது சிறுவன் ஓவியங்கள் வரைவதில் உலக சாதனை படைத்துள்ளான். ஜமீன் பல்லாவரம் பாலு, ஜாஸ்மின் ஆகியோரின் மகன் காஃப்ரியோ அக்னி கீழ்கட்டளையில் உள்ள தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறு வயதிலிருந்தே பெயிண்டிங்கில் ஆர்வமுள்ள காஃப்ரியோ அக்னி வீட்டில் சிறிய அளவில் பெயிண்டிங் செய்து வந்துள்ளார். இவனுடைய ஆர்வத்தை உணர்ந்த பெற்றோர் அவனுக்கு மேலும் பயிற்சி அளித்தனர். இதனைத் தொடர்ந்து ஒரே ஆண்டில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஓவியங்களை வரைந்துள்ளார். அது மட்டுமின்றி ஓராண்டில் மட்டும் 11க்கும் மேற்பட்ட உலக சாதனை படைத்துள்ளார். கோவையில் இந்திய அளவில் வேளாண்மை தொடர்பாக முதன்மை கண்காட்சியான அக்ரி இன்டெக்ஸ் ஜூலை 10 முதல் 5 நாட்கள் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக அதன் ஏற்பாட்டாளர்கள் கொடிசியா தலைவர் கார்த்திகேயன், அக்ரி இன்டெக்ஸ் தலைவர் ஸ்ரீஹரி, கொடிசியா செயலாளர் யுவராஜ், அக்ரி இன்டெக்ஸ் துணைத் தலைவர் விஜயகுமார் ஆகியோர் பேசினர். 5 நாள் நடைபெறும் கண்காட்சியில் மொத்தம் 7 அரங்கில் கோழி வளர்ப்பு, சோலார் வளாகம், நார்பண்ணை, விலங்குகளுக்கான வெளிப்புற வளாகம் ஆகியவை அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தனர். 5 நாடுகளிலிருந்து வேளாண்மை தொடர்பான இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தனர். அதேபோல வேளாண் சூழலியல், கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, உயிர் தொழில்நுட்பம், தேங்காய் நார் கயிறு, நறுமண பொருட்கள், பசுமை குடில் உள்ளிட்ட ஆகியனவும் காட்சிக்கு வைக்கப்பட உள்ளன. செய்தியாளர்கள் சந்திப்புக்கு பின் அக்ரி இன்டெக்ஸ் கண்காட்சியின் போஸ்டர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. புதுக்கோட்டை ராணி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் பேறு காலத்தின் போது வலி ஏற்பட்டு பெண் உயிரிழந்து விட்டதாக கூறி உறவினர்கள் மருத்துவமனை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை சண்முகா நகரைச் சேர்ந்த ஐயப்பன் மனைவி இலக்கியா 2வது குழந்தை பேருக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு இன்று காலை ஆபரேஷன் மூலம் பெண் குழந்தை பிறந்தது. அவருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இலக்கியா உயிரிழந்து விட்டதாக கூறி அவரது உறவினர்கள் மருத்துவமனை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் வேறு பெண்ணுடன் தொடர்புள்ளதாக கூறி சந்தேகிக்கப்பட்டு கணவனை கழுத்தை அறுத்து கொன்ற மனைவியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நெய்வேலி இந்திரா நகரைச் சேர்ந்த கொளஞ்சியப்பன் LIC நிறுவனத்தில் பணியாற்றி தனியார் துணிக்கடையில் காவலாளியாக பணிபுரிந்து வந்தார். அவர் மனைவி பத்மாவதி. இருவரும் வேறொருவருடன் திருமணம் ஆகி பிரிந்தவர்கள். கொளஞ்சியப்பனுக்கும் பத்மாவதிக்கும் 20 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். மகளுக்கு திருமணமாகிவிட்ட நிலையில் மகன் சென்னையில் தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். பத்மாவதி கொளஞ்சியப்பன் மீது சந்தேகிக்கப்பட்டதால் இருவரும் அடிக்கடி சண்டையிட்டுள்ளனர். இந்த நிலையில் கொளஞ்சியப்பன் இரவில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது பத்மாவதி அவரை கத்தியால் கழுத்தை அறுத்து கொன்றுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த நெய்வேலி காவல்துறையினர் கொளஞ்சியப்பன் உடலை விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். பத்மாவதியை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை அருகே ஈஞ்சம்பாக்கத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாளையொட்டி அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகையாக ஆளுக்கு 3000 ரூபாய் உதவித்தொகை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வழங்கியுள்ளார். திமுக வட்ட செயலாளர் கருணா, 194வது வார்டு மாமன்ற உறுப்பினர் விமலா ஆகியோர் ஏற்பாட்டில் 1102 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஈஞ்சம்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியர்கள் 102 பேருக்கு கல்வி உதவித் தொகைக்காக ஆளுக்கு 3000 ரூபாய் வழங்கினர்.
950 மாணவர்களுக்கு புத்தக பை, ஏழை பெண்களுக்கு தையல் இயந்திரம், சாலையோர வணிகர்கள் 40 பேருக்கு குடை ஆகியவற்றையும் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் உடன் இருந்தார். பாஜக காரர்கள் எல்லாம் கிளி ஜோசியக்காரர்களாக மாறிவிட்டதாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் சிவலிங்கம் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநிலங்களவை உறுப்பினர் சிவலிங்கம் தலைமையேற்று சிறப்புரையாற்றினர். அப்போது அமலாக்கத்துறையை வைத்து பிரதமர் நரேந்திர மோடி மிரட்டி பார்த்ததாகவும் அதற்கெல்லாம் திமுக அசராது என்றும் தெரிவித்தார். பிஜேபி காரர்கள் எல்லாம் கிளி ஜோசியக்காரர்களாக மாறிவிட்டதாகவும் தமிழ்நாட்டில் திமுக இருக்காது என்றும் எச் ராஜா கூறுவதாக சிவலிங்கம் தெரிவித்தார். கோவையில் மாகாளியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி ஒரே நேரத்தில் ஆடை அணிந்து பெண்கள் ஆடிய வள்ளி கும்மி நடனம் பக்தர்களையும் பொதுமக்களையும் கவர்ந்தது. கோவை அருகே அப்புலுப்பாளையத்தில் உள்ள மாகாளியம்மன் கோவில் ஆனி திருவிழா நடைபெற்று வருகிறது. இதையொட்டி பக்தர்கள் பால்குடம் எடுத்து அம்மனை வழிபட்டனர். இந்த விழாவில் ஒரே பகுதியாக கொங்கு நாட்டின் பாரம்பரிய வள்ளி கும்மி நடனத்தை நூற்றுக்கணக்கான பெண்கள் ஒரே நேரத்தில் ஆடைகள் அணிந்து கொண்டு ஆடியது பொதுமக்களை பெரிதும் கவர்ந்தது. இந்த நிகழ்ச்சியை தங்கவேல், முத்துலட்சுமி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். காவல் நிலைய சாவுகளை விசாரிக்க சிறப்பு தனி நீதிமன்றம் அமைத்து 3 மாதங்களில் தண்டனை வழங்க வேண்டும் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஜித்குமார் காவல்துறையினரால் கடுமையாக தாக்கப்பட்டு உயிரிழந்தது நாகரிக உலகில் ஏற்கத்தக்கது அல்ல என்றும் தெரிவித்தார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு 5 ஆண்டுகளாக நடைபெற்று வருவதையும் குறிப்பிட்டார். இந்தியாவில் பல்வேறு வகையில் பிற மாநிலங்களை விட சிறந்து விளங்கும் தமிழ்நாடு மனித உரிமையில் மட்டும் ஏன் பின்னோக்கி செல்கிறது என்று வினாவியுள்ளார். காவல்துறை அடியால் போல செயல்படுவது முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா என்று வினாவியதுடன் தமிழகத்தில் சில காவல் நிலையங்களில் ஒரு சாதி பிரிவை சார்ந்த காவல்துறையினர் மட்டுமே பணியாற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறையினர் தாக்கப்பட்டு அவர் பணிபுரிந்த கோவில் வளாகத்துக்கு அருகாமல் இருந்த மாட்டுக் கொட்டகையிலேயே உயிரிழந்திருக்கிறார். இது ஒரு நாகரிக சமுதாயத்தில் எந்த விதத்திலும் ஏற்புடைய விஷயம் அல்ல. தமிழ்நாட்டில் இது போன்ற விசாரணைக்காக அழைத்து செல்லப்படக்கூடிய நபர்கள் அல்லது மக்கள் பல காவல் நிலையங்களில் சித்திரவதைக்கு ஆளாகி உயிரிழக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்கதை ஆகின்றன. ராஜஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்வதால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. ஜோத்பூரில் நேற்றிரவு கனமழை பெய்ததால் நகரின் தாழ்வான பகுதிகளிலும் சாலைகளிலும் குளம் போல் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோல அஜ்மீரிலும் கனமழை பெய்வதன் காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி துலுக்காத்தம்மன் நகரில் கால்வாய் கட்டி சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். துலுக்காத்தம்மன் நகரில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கால்வாய் கட்டி சிமெண்ட் சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக பூமி பூஜையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், வேளாண்மை இயக்குநர் சிவகுமார், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய்களை தூர்வார கோரி வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. கால்வாய்களில் கழிவுப் பொருட்களை போடுவதால் கழிவுநீர் தேங்கி தீய நாற்றம் வீசுகிறது. இதனால் கொசு தொல்லை அதிகமாகி பொதுமக்களுக்கு பல்வேறு நோய்களும் ஏற்படுகிறது. இதனை கண்டித்து உழவர்கரையில் விழுப்புரம் சாலையில் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மனித சங்கிலி நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு முழக்கங்கள் எழுப்பினர். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக பொறுப்பேற்ற ராமலிங்கத்திற்கு பாஜக அலுவலகத்தில் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில பாஜகவின் புதிய தலைவராக VP ராமலிங்கம் பதவியேற்றுக் கொண்டார். அதன்பின் பாஜக தலைமை அலுவலகத்தில் தலைவராக இன்று முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் அவரை அழைத்து வந்து தலைவர் இருக்கையில் அமர வைத்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் பலர் புதிய தலைவர் VP ராமலிங்கத்திற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக பொறுப்பேற்ற ராமலிங்கத்திற்கு பாஜக அலுவலகத்தில் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில பாஜகவின் புதிய தலைவராக
பி ராமலிங்கம் பதவியேற்றுக் கொண்டார். அதன்பின் பாஜக தலைமை அலுவலகத்தில் தலைவராக இன்று முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் அவரை அழைத்து வந்து தலைவர் இருக்கையில் அமர வைத்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் பலர் புதிய தலைவர் பி ராமலிங்கத்திற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்களில் 60% பேரை திமுகவில் உறுப்பினர்களாக சேர்க்க முயற்சி செய்து வருவதாக திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் சாதனைகள், மத்திய பாஜக அரசின் வஞ்சனைகள் ஆகியவற்றை எடுத்துரைத்து அவர்களை ஓரணையில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் திமுகவில் உறுப்பினர்களாக சேர்க்க இயக்கம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மயிலாடுதுறை திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக மகத்தான வெற்றி பெறும் என தெரிவித்தார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் மூர்த்தி முன்னிலையில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மாநகராட்சி மேயர் இந்திராணி, மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் தளபதி, துணை மேயர் நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் அதிமுக ஆட்சியில் அப்பாவி பொதுமக்கள் 13 பேர் மீது நடத்திய துப்பாக்கிச் சூட்டை டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டதாக கூறிய பழனிசாமி, அஜித்குமார் கொலை தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுத்த முதல்வரை விமர்சிக்கலாமா என்று விழுப்புரம் மாவட்ட திமுக பொறுப்பாளர் லட்சுமணன் வினாவியுள்ளார். விழுப்புரத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு லட்சுமணன் பேசினார். பாஜகவுடன் இனி எப்போதும் கூட்டணி கிடையாது என்றும் சொன்ன எடப்பாடி பழனிசாமி இப்போது பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ் கலந்து கொண்டார். திருப்புவனம் இளைஞர் அஜித்தை காவல்துறையினர் அடித்துக் கொன்ற வழக்கில் முக்கிய சாட்சியான சதீஸ்வரன் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதால் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கோரி காவல்துறை தலைமை இயக்குநரிடம் புகார் அளித்துள்ளார். அஜித்குமார் கொலை வழக்கில் கைதான காவலர் ராஜாவுக்கும் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய குற்ற வரலாறு பின்னணியுடைய ஒருவனுடன் தொடர்பு உள்ளதாகவும் அந்த குற்றவாளி மூலம் தனக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் சதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். காவல்துறையினர் அஜித்குமாரை தாக்கியதை வீடியோ எடுத்தவர் சதீஸ்வரன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வீடியோதான் அஜித்குமாரை காவல்துறையினர் அடித்துக் கொன்றதற்கான ஒரே சாட்சியாக உள்ளது. அஜித்குமார் கொலை தொடர்பாக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை சரியில்லை என்றும் புகாரளித்த பெண்ணை கைது செய்ய வேண்டும் என்று தமிழக முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருப்புவனத்தில் காவலர்களால் அடித்துக் கொள்ளப்பட்ட அஜித்குமாரின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய ஜான் பாண்டியன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நகை காணாமல் போனதாக புகார் அளித்த பெண் மீது ஏகப்பட்ட புகார்கள் வந்துள்ளதால் அவரை பற்றியும் தீவிர விசாரிக்க வேண்டும் என்றார். காவல்துறையினரை ஏவிவிட்ட IAS அதிகாரி யார் என்றும் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றார். ராணிப்பேட்டை மாவட்டம் புலிவளத்தில் காதலிக்க மறுத்ததால் மாணவி கத்தியால் குத்திக் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று விஸ்வகர்மா கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புலிவளத்தைச் சேர்ந்த ஜெகத்குமார் என்பவரின் மகள் ஜனனி காதலிக்க மறுத்ததால் கயவானால் கத்தியால் குத்திக் கொல்லப்பட்டார். அப்போது ஜனனியின் உறவினரான 11ஆம் வகுப்பு மாணவி லட்சியாவும் கத்தியால் குத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த படுகொலை சம்பவத்தை எந்த ஒரு அரசியல் கட்சியும் கண்டுகொள்ளவில்லை என்பது விஸ்வகர்மா சமாஜத்துக்கு மிகவும் ஒரு வேதனை தருகிறது. தேர்தல் நேரத்தில் விஸ்வகர்மா சமாஜத்து மக்களோட ஓட்டை மட்டும் கேட்கின்ற அரசியல் கட்சிகள் இதை ஏன் கண்டிக்கவில்லை? ஏன் கேட்கல? யார் கண்ணுக்கு தெரியலையா? சிறுபான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய விஸ்வகர்மா சமுதாயத்தினுடைய ஒரு பெண் குழந்தை பாதிப்படைந்தால் அதற்காக ஏன் தமிழக அரசுக்கு ஒரு கொடுக்கல? இன்னைக்கு ஒரு படுகொலை லாக்அப்பில் நடந்தது, அதற்காக எத்தனை பேர் குரல் கொடுக்குறாங்க, எத்தனை அரசியல் கட்சி கொடுக்குறாங்க. அப்போ விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு ஒரு நீதி, மற்ற சமுதாயத்துக்கு ஒரு நீதியா? இதை நாங்கள் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். பொதுவாக கொலை செய்யப்பட்ட கொலையாளிக்கு உச்சபட்ச தண்டனையாக உடனடியாகவே தூக்கு தண்டனை கொடுக்கணும். ஏன்னா சமீபத்திலும் கூட ஒரு பெண் கற்பழிப்பு வழக்கில் 3 மாதத்தில் தீர்ப்பு கொடுத்தாங்கல்ல, இது அதிகமாக எடுக்கக்கூடாது. கொலையாளிக்கு ஜாமீனே கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அவன் கொலை செய்த கொடூரமான கொலை, அது ஒரு பெண் குழந்தையை கொடூரமான இந்த கொலை செய்த இந்த
அஜித்குமார் கொலை வழக்கில் மாவட்ட நீதிபதி இரண்டாவது நாளாக 5 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை மேற்கொண்டார். அஜித்குமார் கொலை தொடர்பாக கோவில் காவலரான பிரவீன்குமார், வினோத்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், கோவில் பாதுகாப்பு அலுவலரும் சிசிடிவி கண்காணிப்பாளருமான சீனிவாசன் ஆகிய 4 பேரிடம் நேற்று மாவட்ட நீதிபதி விசாரணை நடத்தினர். இன்று 2வது நாளாக கோவில் அலுவலரான பெரியசாமி, தனிப்படையினர் அஜித்குமாரை தாக்கிய வீடியோவை பதிவு செய்த சக்தீஸ்வரன், கோவில் அலுவலரான பிரபு, கார்த்திக் ராஜா ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர். இதற்கிடையே ஏடிஎஸ்பி சுகுமாரன், திருப்புவனம் இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் ஆகியோரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வழக்கு தொடர்பாக ஆவணங்களும் பெறப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சியில் தாட்கோ மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து தூய்மை பணியாளர்களுக்கும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. செஞ்சி பேரூராட்சி தலைவர் முக்தியார் அலி மஸ்தான் தலைமையில் நடைபெற்ற முகாமில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு தாட்கோ மூலம் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களை எடுத்துரைத்தார். தூய்மை பணியாளர்களுக்கும் நலவாரிய உறுப்பினர் அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரியத்தின் மாநில உறுப்பினர் கண்ணன், விழுப்புரம் மாவட்ட தாட்கோ மேலாளர் ரமேஷ்குமார், செஞ்சி பேரூராட்சி செயல் அலுவலர் கலையரசி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்த 3 பேரை கைது செய்து காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 1100 மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். மாங்காட்டில் வலி நிவாரண மாத்திரைகளை போதை மாத்திரைகளாக விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து மாங்காடு சிக்கராயபுரத்தில் ஒரு ஆட்டோவை மடக்கி சோதனை செய்தபோது அதில் வந்த 3 பேர் வலி நிவாரண மாத்திரைகள் வைத்திருந்தது தெரியவந்தது. அவர்கள் மாங்காட்டைச் சேர்ந்த தினேஷ், விக்னேஷ்குமார், சீனிவாசன் என்பதும் ரயிலில் வெளி மாநிலங்களுக்கு சென்று வலி நிவாரண மாத்திரைகளை வாங்கி வந்து மாணவர்களிடம் அவற்றை விற்றதும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடம் இருந்த 1100 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்வதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடந்த சில நாட்களாக கெங்கவள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் பகல் நேரத்தில் வெயில் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் நேற்று திடீரென சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் இப்பகுதியில் நிலவிய வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஜூலை 3, 4, 5 ஆகிய நாட்களில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதே நாட்களில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.